என்ன கொடுமையாக டிரைவரோட வாழ்வாதாரம் எப்படி போகுதுங்கிறது தெரியல. பாருங்க, மேலே ஏறுறது நான் என்ன மாடான்னு பார்த்தா எல்லாம் எவ்வளோ தூரம் நிற்கிது பாருங்களேன். சாமி குடும்பம் கேட்டால் மைலேஜுங்கிறாங்க, டைமிங்குங்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இதெல்லாம் சொன்னால் யாராச்சும் ஏற்றுக்குவாங்களா? கம்பெனியில் வர்றவங்களாம் பாருங்கள், டைமிங் லோடெல்லாம் இதெல்லாம் யாருக்கு சொன்னாலுமே இல்லை. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு. என்னைக்கு இந்த துப்பூர் போடுறது, என்னைக்கு மனுஷன் நினைஞ்சா போகிறதுன்னு தெரியும். ரயில்வே கேட்டுக்கிட்டேன், அதாவது தொப்பூர் ரயில்வே கேட்டுக்கிட்டேன். ரோடு வந்து ஒரு வண்டி போகிற மாதிரி அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் டிராஃபிக் அந்த இடத்துலேருந்து டிராஃபிக் ஆனது. இந்த தீவட்டுப்பட்டி பக்கமாக வந்தாச்சு. அடே சாமி, அவ்வளோதான். எல்லாம் தூக்க நேரம். எத்தனை மணியிலிருந்து இந்த வண்டி நிற்கிதுன்னு தெரியல. கோபப்படாமல் கஷ்டப்படாமல் நல்லா ஓரம் கட்டி படுத்து தூங்குறது நல்லது. இதெல்லாம் இன்னைக்கு தீர்ற மாதிரி தெரியல. காலையில் விடிஞ்சா கூட தெரியாது. வண்டி தீவிட்டுப்பட்டி வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட இதில் போகிறவங்களுக்கு தெரியும் எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம தொப்பூர் என்ட்ரன்ஸு இதுக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு தெரியும். எப்படி பார்த்தீங்கன்னாலும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரும். தீவிட்டுப்பட்டி ஊருக்கே வந்துடுச்சு. பார்த்து வாங்க, கவனமாக வாங்க. எல்லாம் தூக்கத்தில் இருக்கிறாங்க.
ஃபுல் டிராஃபிக்கில் நிற்கிது. இங்கேருந்து போகிறதும் அங்கேருந்து வர்றதும் தொப்பூர் நிலவரம் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. பார்த்து வா.